வரும் மக்களவைத் தேர்தலில் மத்திய மாநில அரசுகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி அண்ணாநகர் பகுதியில் திறந்த வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், கோடநாடு பங்களாவுக்கு கொள்ளையடிக்க ஆட்களை அனுப்பியவர்கள்தான் முதல்வர் பழனிசாமி என விமர்சித்தார். கைது செய்யப்பட்டவர்கள் எங்களை அங்க அனுப்புனது எடப்பாடி, முதலமைச்சர் எடப்பாடி போய் கொள்ளை அடிச்சுட்டு வாங்க, என்ன கொள்ளை அடிச்சுட்டு வாங்க, இவங்களை பத்தி அந்த அம்மையார் அங்க வச்சிருந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு வாங்கன்னு அங்க ஒரு கும்பல, அதுவும் தமிழ்நாட்டுல இருந்து யாரையும் அனுப்பக்கூடாது, கேரளால இருந்து கொண்டு வந்து அனுப்புங்கன்னு அனுப்பிட்டு அவர்கள் அங்க பிரச்சனை வந்த உடனே 5 பேரை நான் கொள்ளை அனுப்பிய அதுல இருந்து 5 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். ஒரு குடும்பம் உள்பட, சிசிடிவி கேமரா ஆபரேட்டர் உள்பட. கனிமொழியை ஆதரித்து பேசிய உதயநிதி ஸ்டாலின், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். ஜெயலலிதாவின் மரணம் இன்னும் மர்மமாகவே உள்ளது என கூறிய உதயநிதி, ஒரு கட்சி தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் சாதாரண குடிமகனுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பார்கள் என கேள்வி எழுப்பினார். அம்மா 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 வழியில் ஆட்சி, அம்மா வழியில் ஆட்சின்றாங்களே, அம்மா எப்படி செத்தாங்கன்னு சொன்னாங்களா? அம்மாவுடைய மரணம் இன்னும் மர்மமாக தானே இருக்கு. 90 நாள் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அடைச்சி வச்சு யாரையுமே பார்க்க விடாம செஞ்சு, யாரையுமே பார்க்க விடல, அமைச்சர்கள் பார்க்கல, ஆளுநர் பார்க்கல, எதிர்கட்சி தலைவர் பார்க்கல, யாரையுமே பார்க்க விடல. கடைசியில் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஒரு முதலமைச்சர், உங்க கட்சி தலைவருக்கே உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா ஒரு சாதாரண குடிமக்களுக்கு நீங்க எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? முடியாதுல்ல.